வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா வில்லிவாக்கம் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ணன்னா எப்படின்னு கேட்பீங்க. எங்கள் அப்பாவுடைய அக்கா பையன், சொந்த அக்கா பையன், சாரதா அத்தைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வியாசப்பாடில் இருந்தாங்க. சின்ன வயசுல நாங்களாம் ஒன்றா விளையாடின்னு தெரிஞ்சுன்னு இருந்தோம். இப்போல்லாம் எல்லாம் மேரேஜ் ஆகவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே எதுக்கு நான் வந்திருக்கேன்னா, எங்களுடைய அண்ணன் எங்கள் குடும்பத்திலே பெரியவர். ஒரு விசேஷம்னா இவர் இல்லாமல் நடக்காது. அந்த மாதிரி மிக பெரியவர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர், என்ன ஒரு ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவார் அந்த மாதிரி மனிதர். இப்போ இவர் வந்து ஒரு ட்ராவல்ஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கார். இப்போது ஒரு ட்ராவல்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ நான் எப்படி டான்ஸ் தந்தேனே இப்போ நான் தனியாக ஒரு புதிய பறவைகள் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சு நடத்துகிறோம். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்ன ப்ரோக்ராம்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் போகிறதுக்கு கூகுளெலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, செக் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? இப்போது அது போல் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம இவரை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கு காரணம், இவர் வந்து வேறு நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் கூட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணி 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல் இந்தியா எல்லா இடமும் சுற்றியாச்சு, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். இப்போது நீங்கள் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஆல் தி பெஸ்ட். முதல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெரிய ஆளாக வரணும். தேங்க்யூ. இது சிறப்பாக பண்ண நிறைய பேருக்கு. நிறைய பேர் டூர்ஸ் ட்ராவல்ஸ் போகிறவங்களுக்கு வந்து எப்படி போகணும், ஏது போகணும் கைடன்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் போனதில் சூப்பர் டூர் இன்னமும் ஒரு என்கிட்ட சொன்னீங்க, பஞ்சத்வாரகா யாத்திரை இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஓகே, பஞ்சத்வாரகா. ஓகே, அதை பற்றி 2 வார்த்தை. வணக்கம். இப்போ முதல் ப்ரோக்ராம் நான் போட்டிருக்கிறது வந்து ஏப்ரல் மாத கடைசியில் வந்து பஞ்சத்வாரகா யாத்திரை போட்டிருக்கேன். பஞ்சத்வாரகா யாத்திரைன்றது 5 கிருஷ்ணர் கோயிலை கொண்டது. அதில் 3 கோயில் வந்து குஜராத்தில் இருக்குது, 2 கோயில் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. முதல்ல பார்க்க போகிற கோயில் வந்து துவாரகதீஷ் டெம்பிள், அதுக்கப்புறம் பேட் துவாரகா. துவாரகதீஷ் டெம்பிள்ன்றது வந்து கிருஷ்ணர் அவருடைய மனைவி மக்களோட அரசாண்ட இடம். அது அவர் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருந்த இடம். ஆனால் அதுக்கு முதல்ல வந்து அவர் வந்து கொஞ்ச நாளாக வாழ்ந்த இடம் வந்து பேட் துவாரகா. பேட் துவாரகான்ற பெய்ட்னா தானம், தான துவாரகா. குசேலர் வந்து அவருடைய நண்பனான கிருஷ்ணரை பார்த்துட்டு அங்கே அவருக்கு கொடுத்துட்டு அவருக்கு பொக்கிஷம்லாம் வாங்கி போன இடம் தான் பேட் துவாரகா. பேட் துவாரகாலேருந்து துவாரகா வந்து மக்கள் வந்து போகிறது கஷ்டமாக இருக்குது. கடல்லேருந்து நாட்டுக்கு வந்து போகிறதுனால துவாரகையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அங்கே இருக்குது. அதுதான் பெரிய கோயில் இருக்கிறதுலே துவாரகதீஷ் டெம்பிள். பெயிட் துவாரகா இன்னொரு துவாரகை. அங்கேயும் துவாரகதீஷ் சாமி தான் இருக்கார். ஸோ அங்கேருந்து ஒரு அனுமார் கோயில் இருக்குது. அந்த அனுமார் கோயிலை பார்த்துருவோம். பெயிட் துவாரகா முடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் வர்றப்போ வந்து மெயினாக பார்க்க வேண்டிய கம்பெனி வந்து ருக்மணி தேவி டெம்பிள். ருக்மணி தேவி டெம்பிள்ன்றது வந்து ருக்மணிக்காக தனியாக கோயில் இருக்குது. ஆனால் தனியாக என்ன கோயில் இருக்குது, கிருஷ்ணனோட வாழக்கூடாதான்னு சொன்னால் அதை பிரித்து வைத்ததே முனிவர் தான். முனிவருக்கு வந்து இவங்க வந்து விருந்து காணிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன விருந்துக்கு வரணும்னு சொன்னால் உங்களுடைய மாளிகையோ சேரியட்ஸ் தேர்லாம் எடுத்தோம்னா நான் வரமாட்டேன், கட்டையால் சேர்ந்த சேரியட்டை கொண்டு வந்தால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து இது வந்து போகிறப்போ கிருஷ்ணரும் ருக்மணியும் கையால் இழுத்துட்டு போகிறாங்க. அதில் வந்து ருக்மணி முடியல, தாகம் எடுத்தது. ஆனால் வந்து நம்ம வந்து விருந்தாளிக்கு வந்து முதல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தின்னுறது ஐதீகம் அவங்களுக்கு. ஆனால் அதை மீறிட்டாரு. தாகம் எடுப்போ கட்டை விரலால் வந்து கிருஷ்ணரை வந்து பூமியை வச்சு நோண்டினாரு. அதில் தண்ணி வந்தது. இது அம்மா முதல்ல தண்ணியை குடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரியாமல் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி சாப்பிட்டா சாபம் கொடுத்துட்டாரு. நீயும் கிருஷ்ணனும் தனியாக இருக்கணும். ஆனால் அங்கே கிருஷ்ணர் கோயில், இது ருக்மணி கோயில் தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதில் அந்த சாபத்துடைய விளைவுகள் இத்தனை வருஷமாயிடுது. இவ்வளோ சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் துவாரகையில் புல்லு பூண்டு முளைக்காது. இது வரைக்கும் கிடையாது. நல்ல தண்ணி எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. நல்ல தண்ணி வெளியே தான் வர வைக்கிறாங்க. அதனால அந்த கோயிலை வந்து பிரசாதம்னு கொடுக்குறது வந்து தண்ணி தான் கொடுப்பாங்க. தண்ணீர் தானம் தான். நீங்கள் வந்து செலவு பண்ணணும் கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கு அவங்க கேட்பாங்க. நீங்கள் தண்ணிக்கு வந்து காசு கொடுத்து வர வேண்டி தான் ருக்மணி கோயில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கோபி தலாவ் இருக்குது அந்த இடத்துல. அங்கேருந்து பக்கமாக அங்கேருந்து பயலாம் சுற்று வட்டாரத்தில் இருக்குது. அது அவருடைய அந்த கோபி தலாவ் என்னது கிருஷ்ணர் கோபிகளுடைய விளையாடின இடம். கிருஷ்ணர் கோபிகளோட விளையாடணும். ஒரு நதிக்கரையில் இருக்கவங்களுக்கு அங்கே விளையாடின இடம். அது அங்கே உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன கோயிலாக இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன கோயிலும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம், 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்காது. நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் அது முக்கியமான ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம். ஒரு 80 அடி சேர உயரத்துக்கு வந்து சிவன் சிலை இருக்குது. அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதையும் பார்க்குறோம். இது துவாரகையை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது. மேற்கொண்டு ஏதாவது சிறிய கோயில் பார்க்குறதுனால பக்கத்தில் நேரம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம நேராக வர்றது வந்து துவாரகையிலேருந்து போர்பந்தர் வரும். போர்பந்தர் சோம்நாத். ஆமாம், காந்திஜி சொல்கிறேன். குஜராத். துவாரகையிலேருந்து சோம்நாத் வரும். ஓகே, சோம்நாத் வழியில் வந்து உங்களுக்கு வந்து போர்பந்தர் வரும். போர்பந்தரில் 2 முக்கியமான இடங்கள் இருக்குது. ஒன்று கீர்த்தி மந்திர். கீர்த்தி மந்திர் வந்து வேற ஒன்றும் கிடையாது, காந்தியோட வீடு. அரசாங்கம் அரசுரை பண்ணிட்டு
அது வந்து மக்களுக்காக காட்சிக்காக வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த காந்தி வீட்டுக்கு போயிட்டு அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன இருந்தார், அவர் லைப்ரரி எல்லாமே இருக்கிற இடத்துல அந்த வீட்டை நீங்கள் பார்த்துடலாம். காந்தி இது முடிச்சதுக்கப்புறம் சுதாமா டெம்பிள், சுதாமான்றது வேறு யாரும் கிடையாது, குச்சேலர். குசேலருக்கு ஒரு கோயில் இருக்கிறது தான் அந்த இடம் போர்பந்தர். ஸோ அந்த குசேலர் கோயிலை நீங்கள் பார்க்குறீங்க. குசேலர் கோயில் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாம் நேராக வந்து பாவ்நகர்ன்ற ஊருக்கு வரோம். ஓகே. பாவ்நகர் வந்து இந்தியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற இடத்துக்குன்னா வேர்ல்ட்லேயே ஷிப் பிரேக்கிங் யார்டு அங்கே தான் இருக்குது. ஓகே. கப்பல் கட்டுறது விசாகப்பட்டினம்னா கப்பல் உடைக்கிற இடம் வந்து பாவ்நகர், அலங்குன்ற ஊர் பேர். ஓகே ஓகே. ஸோ அங்கே வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போகிறது கோலியாக் பீச். பீச். கோலியாக் பீச்லன்னா ஒரு நாளைக்கு 2 தரம் கடல் உள்வாங்கும், திரும்ப மீண்டும் கரைக்கு வந்து சேரும். ஓஹோ. இது எங்கேயுமே வேர்ல்டில் நடக்காத அதிசயம். ஒன்று இந்தியாவில் நடக்குது, இன்னொன்று ஃப்ரெஞ்சில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் இதில் மெயின் என்னென்னா பஞ்ச பாண்டவர்கள் போர் முடிச்சுட்டு கிருஷ்ணனை போய் வேண்டியிருக்காங்க. நம்ம சாவடிச்சதால மகாபாரத யுத்தத்தில் எத்தனையோ எல்லாரையும் அழிச்சிட்டாங்க, நாங்கள் செஞ்சு மகா குற்றம், எங்களுக்கு சாப விமோச்சனம் வேணும்னாங்க. சாப விமோச்சனம்னா அவர் ஒரு அருள் சொல்கிறார், நான் ஒரு பசுமாட்டையும் ஒரு கொடியையும் கொடுக்குறேன், கருப்பு கொடி ஒரு கருப்பு பசுமாடு கொடுக்குறேன், அதை கொண்டு ஊராக சுற்றுங்க, எந்த இடத்துல இந்த கொடியும் பசுவும் வெள்ளையாகுதோ அதுதான் உங்களுடைய இடம், உங்கள் சாப விமோச்சனம் அடைஞ்ச இடம்னு சொல்கிறார். ஸோ இங்கே எல்லா ஊரும் சுற்றிட்டு வராங்க. சுற்றிட்டு வரப்போ கடைசியில் பாவநகரில் இந்த கோலியாக் பீச் இடத்துல வரப்போ தான் கொடியும் வெள்ளையாது பசுவும் வெள்ளையாது. ஸோ அவங்க பாவ விமோச்சனம் அடைஞ்சிடுறாங்க. பாவ விமோச்சனம் அடைஞ்சதுனால அங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள் ஆளுக்கு ஒரு லிங்கம் அவங்கவுங்க பேரில் வந்து லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இது கடலுக்குள்ளே இருக்கும். ஸோ தினம் ஒரு திதிக்கும் வந்து கடல் உள்வாங்கும். அந்த கடல் உள்வாங்கினப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு பஞ்ச லிங்கத்துக்கும் அபிஷேகம் பூஜை பண்ணிட்டு நம்ம திரும்ப, இதுதான் பாவநகரில் ஒரே ஒரு கோயில் நம்ம பார்க்க வேண்டிய இடம். வேற எதாவது டவுட்டுங்க அதில்? இல்லை இல்லை, கிளியராக சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து கடல் உள்வாங்கிறது வந்து ஒரு திதிக்கும் மாறும். இந்த ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த இடத்துல வேர்ல்ட்லே இல்லை, இங்கே தான் வேர்ல்ட்லே இல்லை. ஓகே ஓகே. வேர்ல்டில் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு இடத்துல சொன்னாங்க, இதுதான் ரெண்டாவது, 2 தான் இருக்குங்க. ஓகே. நம்மள்ட்ட வந்து கடல் உள்வாங்கிறது வருது வந்து இந்த ஒரே இடம் தான் பாவநகர் இந்தியா. பார்க்க முடியும். தினம் கடல் உள்வாங்கும். நம்ம கரெக்டாக அந்த டைம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு திதிக்கும் ஒன்றாவது ஏகாதசி, துவாதசி, திரையதசி, சதுர்த்தி அப்படின்னு வந்திருக்கும். அந்தந்த திதிக்கு ஏற்ற மாதிரி கடல் உள்வாங்கும். ஓகே ஓகே. 2 டைம், காலையில் நைட்டில். நமக்கு என்ன திதியில் நம்ம போகிறோமோ அந்த திதியில் போய் நம்ம செட் பண்ணிவிட்டு கடல் உள்வாங்கிறத பார்த்துட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம். ஓகே. இது எத்தனை நாள் டூர் இது? எதுங்க இப்போ நம்ம பேசுறது பஞ்சத்வாரகான்றது? ஒரு பஞ்சத்வாரம் வந்து ஒரு 12 nights வரும். 12 nights 14 days வரும். ஓகே ஓகே. ஃப்ளைட்டில் வந்தால் ஒரு 2 நாள் குறையும் உங்களுக்கு. இல்லை எனக்கு கம்மியாக தான் பார்க்கணும், உதய்பூரில் தான் 2 துவாரகை இருக்குது, 5 துவாரகை. அதை விட்டாச்சுன்னா இன்னும் டேஸ் குறைச்சிடலாம், ஒரு 7 daysல முடிக்கலாம். ஓகே ஓகே. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்க உங்ககிட்ட. இதை நான் பார்த்தது கூட கிடையாது. இவர் கூட ஒரு நாள் போனோம். நம்மளுக்கு இவர் வந்துட்டாருன்னா இவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் பண்ணுவார். இப்போ சாதாரண யூடியூப்ல கூட எக்ஸ்பிளேஷன் பண்ணுவார். இது வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 15 years-ஆவது பஞ்சதோரம் 12-13 போயிருப்பேன். வருஷத்துக்கு 2 தடவை போயிடுவாங்க வழக்கமாக இருக்குது. ஏன்னா நான் குஜராத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு காலத்தில். ஓ சரி சரி. ஓகே ஓகே. அடுத்து இன்னொன்று என்ன சொன்னீங்க வந்தோம்? பாவநகர் இருக்கு இல்லையா, பாவநகர்லேயும் சோம்நாத் சொல்லிட்டு உங்களுக்கு. ஆமாம். சோம்நாத் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நம்ம. சோம்நாத்தில் மெயினாக பார்க்க வேண்டிய கோயில் வந்து சோமேஸ்வர். 12 ஜோதிர்லிங்கம் முதல் ஜோதிர்லிங்கம் சோமேஸ்வர். ஓ. அந்த ஃபர்ஸ்ட் ஜோதிர்லிங்கம் சோமேஸ்வர் கோயில் இருக்குது. அது சோம்நாத்வங்க சௌராஷ்டிரா மாவட்டம். அது சௌராஷ்டிரா. பல முறை அந்த கோயில் அழிச்சிருக்காங்க முகல் பீரியடில். இந்த கஜினி வந்து பல முறை ரீட் பண்ணியிருக்கான். அந்த 17வது முறையாக நாங்கள் ஆளுங்க சௌராஷ்டிரர்களை மயக்கி அங்கே இருக்கிற பொண்ணு பொருளாக எடுத்துகிட்டு போயிட்டு மக்களெல்லாம் வந்து கொன்று குவிச்சான், மானபங்கம் பண்ணான். அதனால தான் நிறைய பேர் சௌராஷ்டிரர்கள் தென்னகத்துக்கு வந்து செட்டில் இடம்பெயர்ந்து வந்தவங்க புலம்பெயர்ந்து. சௌராஷ்டிரோட பூர்வீகம் குஜராத் தான். அந்த சுற்று மாவட்டம் ஜுனாகட், சோம்நாத் அப் டு கட்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். பார்டரிங் ராஜஸ்தான் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சௌராஷ்டிரோட வரலாறு இது வரும் அதில். ஓ. இப்போ இங்கே இன்னும் சௌராஷ்டிரா அங்கே இருக்கிறாங்க. நமக்கும் அவங்களுக்கு ஒரு 300-400 வருஷம் வித்தியாசமாச்சு. யார் இன்னும் தெரிஞ்சிக்க முடியாது யாரையும். ஓகே. நம்ம கலாச்சாரம் வேறு, அவங்க கலாச்சாரம் வேறு ஆச்சு. நம்ம 50% அதை ஃபாலோ பண்ணுறோம். அந்த இந்துசத்தில் இருக்கிறத 50% ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் 100% அவங்க டைப்பு வேறு, நமக்கு அவங்களுக்கு வராது. இதில் வந்து ஓப்லா சுப்ரமணியம் ஒருத்தர் இருக்காரு, லிங்குவிஸ்டிஸ்ட், ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லை இந்த மொழிகளில். அவர் சொன்னால் நமக்கும் அவங்களுக்கும் 300 வருஷம் வித்தியாசமாச்சு. அதனால் ஒன்றும் சேர முடியாது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி. ஸோ சோம்நாத்தில் மெயினாக பார்க்குறது சோமேஸ்வர் டெம்பிள். அங்கே வந்து திரிவேணி சங்கம் இருக்குது. திரிவேணி சங்கம் கபில், ஹிரண், சரஸ்வதி 3 நதிகளும் சங்கமிக்கிற இடம் தான் திரிவேணி சங்கம் சோம்நாத்தில். கபில், ஹிரண், சரஸ்வதி. ஆனால் நீங்கள் கபிலும் ஹிரணும் பார்க்க முடியும், சரஸ்வதி பார்க்கலாம். ஏன்னா சரஸ்வதி அண்டர் கண்ட்ரோல் போகிறது தான். அலகாபாத்தில் எப்படி 2 தான் பார்க்குறீங்களா, கங்கா யமுனா சரஸ்வதி சொல்லுவாங்க. கங்கா யமுனா பார்ப்பீங்க, ஆனால் சரஸ்வதி பார்க்க முடியாது. சரஸ்வதி அண்டர் கண்ட்ரோல் போகிறது. ஸோ கபில் ஹிரண் பார்க்கலாம். அது இதுக்கு மகாதேவ் டெம்பிள் இருக்குது. அந்த மகாதேவ் நீங்கள் டெம்பிளையும் பார்ப்பீங்க நீங்கள். மகாதேவ் டெம்பிள். அப்புறம் கீதா மந்திரம் இருக்குது. அந்த கீதா மந்திரில் 18 தூண் இருக்குது. அந்த 18 தூண்லேயும் மொத்த மகாபாரத்தையும் எழுதிடுவாங்க.
மொத்தமே 18 தூண்லேயே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓ சரி. முக்கியமான கோயில் கீதா மந்திர், மகாதேவ் மந்திர், ராம் மந்திர், அப்புறம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் இருக்குது, வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் இருக்குது. எல்லாம் இந்த சுத்த வட்டாரம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது. இதை முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து பாவநகர் போகிறதுக்கு முன்னாடி சொன்னோம். ஓகே ஓகே. பாவநகர் போகிறது, பாவநகர் பற்றி சொல்லிட்டேன். பாவநகர் போகிற முன்னாடி போகிற வழியில் வந்து உங்களுக்கு முள் துவாரகான்னு ஒரு இடம். முள் துவாரகா. முள் துவாரகா. முள்னா முள் கிடையாது, மூல துவாரகை. மூல துவாரகை தமிழில் சொன்னால் மூல துவாரகை. மூலம்னா ஃபஸ்ட்டு நம்ம கிருஷ்ணர் வந்து மதுராவில் தான் வாழ்ந்தார் யாதவர் கூட. அடிக்கடி எங்கள் போர் மூலம் போர் புரிந்து யாரா இந்த அரக்கன் ஜராசந்தன் 18 முறை போர் பண்ணியும் அவரால் கிருஷ்ணனை ஜெயிக்க முடியல. ஏன் நமக்கு சண்டை சச்சரவு நம்ம மக்கள் அழிகிறாங்க சொல்கிறதுக்காக அங்கேருந்து இடம் பெயர்ந்த இடம் தான் துவாரகை. அந்த துவாரகைக்கு வரதுக்கு முன்னாடி மூல் துவாரகை, அந்த மூல் துவாரகையில் 3 மாதம் இருந்திருக்காரு. ஒரு பழைய கோயில், அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஞாபகத்தமாக மக்கள் அங்கே போயிட்டு வராங்க, அங்கேயும் கொண்டு போகிறாங்க. ஸோ போர்பந்தரையும் பார்க்குறோம், முல் துவாரகா பார்க்குறோம். பாவநகரை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. பாவநகர் போட்டு எடுத்து பேசுங்க எடுத்து பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி ஒரு ஃபோன் வந்துச்சு. சமூகம். இப்போ பாவநகருக்கு அப்புறம் நம்ம போக போகிற இடம் வந்து டாக்கோர். டாக்கோர் துவாரகா. டாக்கோர் துவாரகான்றது இன்னொரு பேருக்கு, அவர் பேர் ரன்சோட் ராய். அங்கே இருக்கிற கிருஷ்ணர் கோயில் தான் ரன்சோட் ராய்க்கு தான், கிருஷ்ணர் கோயில் தான் ரன்சோட் ராய் சொல்கிறாங்க. ரன்சோட் ராய்ன்றது ரன் சோட் ராய். ரன்னா போர்க்களம், சோட் துறந்த ராய் கிருஷ்ணர். போர்க்களம் திறந்த கிருஷ்ணருடைய கோயில் தான் அது. அந்த டாக்கோருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அங்கே ஒரு கிருஷ்ண பக்தர் இருந்தார், விஜயானந்த் சொல்லிட்டு. அவர் வருஷம் துவாரகைக்கு போயிட்டு கிருஷ்ணரை சந்திச்சுட்டு வருவார். அவர் விளைவிச்ச பயிரெல்லாம் கொண்டு போயிட்டு மக்கள்லாம் தானம் பண்ணிட்டு. வயசான காலத்தில் அவரால் போக முடியல. ஒரு நாள் இரவு கிருஷ்ணர் அவர் கனவுல வந்திருக்காரு. நீ நேராக வந்து துவாரகைக்கு வா, நான் அவங்க கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து கையில் வறுமை, விவசாயி தானே, இருக்கிற நகை நட்டெலாம் வச்சுட்டு ஒரு கட்டை வண்டி எடுத்துன்னு போகிறாருங்க. கட்டை வண்டின்னு போகிறப்போ ராத்திரி 12 மணிக்கு கதவு திறக்கிறது. கதவு திறப்போ அந்த கிருஷ்ணர் சிலை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வர்ற வழியிலே அங்கே இருக்கிற துவாரகையில் இருக்கிற பிராமணர்கள்லாம் தெரிஞ்சு போயிட்டு அவர் திறத்துறாங்க. தெரிஞ்சு அந்த குறிப்பிட்ட இடம் அவங்க வராங்க இல்லையா, டாக்கோர் என்ற வர இடத்துக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி அவர் சாவடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நடக்குது. பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிலையை நீங்கள் வச்சுக்கணும்னா ஒரே ஒரு உபாயம் உண்டு, அதுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு பொண்ணு கொடுத்துருங்க. பொன்மணியெல்லாம் கொடுக்குறப்போ தட்டில் வச்சு பார்ப்போம், எதுவும் இல்லை. கடைசியில் அந்த அம்மா இறந்த போனுடைய அம்மாவுடைய மூக்குத்தி கட்டி வச்சு தான் தராசு பராமரம் வந்தது, சரியா வந்தது. அப்புறம் அந்த சிலையை வச்சு அங்கே டாக்கோர் துவாரகா என்ற கோயில் சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம மேலே டாக்கோர் துவாரகா அடுத்தது பார்க்கப்படுறது முக்கியமான இடம் பட்டேல் ஸ்டாச்சு. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஒற்றுமையின் சிலை. நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவில் இருக்க அத்தனை அரசாங்கத்தையும் ஒருங்கிணைச்சவர். அயன் மேன் ஆஃப் இந்தியாவில் அயன் சிலை வச்சுருக்காங்க. 38 டன் இரும்பு ஃப்ரீயாகவே கலெக்ட் ஆச்சு. அந்த 38 டன் இரும்பை வச்சு உலகத்திலேயே உயரமான சிலை, 594 அடி சிலை அது. மொத்தமாக சேர்த்தனா 616. ஒரு நிமிஷம். சாரி நடுவில் கால் வந்துட்டு. இப்போ உலகத்திலே உயரமான நிற்கிற போஸ்டில் இருக்கிற சிலை பட்டேல் சிலை. இரும்பு மனிதருக்காக இரும்பால் உருவாக்கப்பட்ட சிலை. இது இரும்பு காசு கொடுத்து வாங்கல. 38 டன் இரும்பு கலெக்ஷன் ஆச்சு எல்லா ஊர்லேருந்தும். அதை வச்சு சிலை நிறுவிருக்காங்க. டோட்டல் ஹைட் வந்து பேஸ்மெண்ட் சேர்த்து 616 அடி வரும். அங்கே பார்க்கு, பட்டர்ஃப்ளை பார்க்கு, ஜூ, எல்லா டைப்பும் ஒரு நகரமே ஒரு இக்தா நகரம்னா ஒற்றுமை நகரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியா. அதை பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு நேராக அகமதாபாத் வந்து சேர்றோம். அகமதாபாத் அங்கேருந்து மறுநாள் வந்து உதய்பூர் போகிறோம். உதய்பூரில் பார்க்க வேண்டிய கோயில் 3 கோயில் இருக்குங்க. ஒன்று இக்லஞ்சி சிவன் கோயில், ஸ்ரீநாத் துவாரகா, காங்குரோலி துவாரகா, ஜெகதீஷ் டெம்பிள். இந்த இக்லஞ்சி டெம்பிள் வந்து அங்கே இருக்கிற மன்னர்களுக்காக ப்ளஸ் அந்த ஊருக்காக இது ஒரு காவல் தெய்வம் மாதிரி அந்த சிலையை வழிபட்டு வந்திருக்காங்க. அதுதான் சிவன் சிலை, சிவன் கோயில். அந்த கோயிலோட விசேஷம்னா காலையில் 5:30 மணிக்கு திறப்பாங்க. ஆர்த்தி காமிச்சிட்டு 6:15 மூடிடுவாங்க. ரொம்ப சிரமமாக இருக்கும். எங்கள் ட்ராவலர்ஸ் எல்லாம் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியும் கவர்மெண்ட் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணல. 7:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் திறப்பாங்க. அதுக்காக வெயிட் பண்ண விடிய காலையில் நம்ம கிளம்பிடுவோம். 5:30 to 7:30 அந்த கோயிலை மூடிடுவாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீநாத் துவாரகா, அது முக்கியமான துவாரகா டெம்பிள். அந்த ஸ்ரீநாத் துவாரகாவை இதே சேம் கிருஷ்ணர் கோயில் தான், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் காங்குரோலி துவாரகா மேவார் மன்னன் வந்து அங்கே வந்து சிலையை வந்து மதுராவில் வந்த சிலையை வந்து அங்கே வந்து நிறுவியிருக்காரு கிருஷ்ணர் கோயில். அது பேர், அந்த ஊர் பேர் காங்குரோலி.
அந்தனால காங்கோய் துவாரகா. முதல்ல வந்து அந்த சிலை வந்து கீழே தான் வச்சுருந்தாங்க, கிரவுண்ட் லெவலில் வச்சு கோயில் கட்டியிருந்தாங்க. அடிக்கடி மழை வெள்ளம் வரதுனால அது மூழ்கி போடுறதுக்காக உயரமான நடுவுன்றதுக்காக அவருடைய மாளிகையை கொடுத்துட்டார், அரசர் மாளிகை கொடுத்துட்டார். ஸோ அங்கே வச்சிருக்கிறது தான் காங்கோய் துவாரகா. ஸோ காங்கோய் துவாரகா முடிச்சுட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், செஹேலியோ கா பாரி. செஹேலியோ கா பாரின்றது வந்து இவர் வந்து உதய்பூர் மன்னர் வந்து ராணிக்காக கிஃப்ட் பண்ண இடம் அது. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஒரு பூங்கா வித் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சிட்டி பேலஸ், மகாராஜாங்க வாழ்ந்த பேலஸ், ரொம்ப அருமையான பேலஸு. அது பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது, அங்கே உள்ளே வந்து டாஜ் ஹோட்டல் பண்ணிட்டாங்க அதை. ஸோ அந்த லேக்கில் நிறைய ஃபோட்டோஸ், அந்த டாஜ் ஹோட்டலே நிறைய வந்து ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. ஜெகதீஷ் மந்திர் சொல்லலாம், எல்லாமே கேட்பீங்க ஜெகதீஷ் மந்திர்லாம் சிவன் கோயில் தானே? இல்லை, அதுதான் இல்லை. இது வந்து ஒரு வைஷ்ணவ ஸ்தலம், பெருமாள் கோயில். ஸோ இதை பார்க்குறோம். அங்கே இருக்கிற ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக வந்து அஹமதாபாத் ரிட்டர்ன் வந்துடுறோம். ஸோ அஹமதாபாத் வந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஹமதாபாத்தில் மெயினாக பார்க்க கோயில் வந்து பாலாஜி டெம்பிள். இந்த டிடிடியால் வந்து நிர்வகிக்கப்படுற கோயில் வெங்கடேஷ் பெருமாள் கோயில். திருப்பதி தேவஸ்தானம் பண்ணுற நிர்வகிக்கிற கோயில் வெங்கடேஷ் பெருமாள் கோயில். இஸ்கான் கிருஷ்ணர் கோயில். வைஷ்ணவ தேவி டெம்பிள். வைஷ்ணவ தேவி போக முடியாதவங்க இப்போ ரெப்ளிகா ஆஃப் வைஷ்ணவி அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே உருவாக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற தீபத்தை கொண்டு வந்து இங்கே வச்சு நாலு பண்ணாங்க. எப்படி நீங்கள் குகையில் போவீங்க அந்த வைஷ்ணவ தேவி கோயில், அதே மாதிரி செட்டப் இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் வந்து அங்கே போக முடியாது, இங்கே பார்த்தா முடிஞ்சிடும் வைஷ்ணவ தேவி போன மாதிரியே. வயசானவங்க போக முடியாதவங்க இந்த டூர்லேருந்து நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் அதை. அதுக்கப்புறம் வந்து அக்ஷர்தாம் டெம்பிள், சுவாமி நாராயண் டெம்பிள் சொல்லுவாங்க. அக்ஷர்தாம் டெம்பிள் ஒரு பெரிய கோயில் அது. ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்குது. பேப்ஸ் குரூப்லேருந்து பண்ண கோயில் அது, ரொம்ப அருமையான கோயில். பேப்ஸ் கோயில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே லோக்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம சென்னை தந்துடும். இதுதான் டூர் பிளானு. இது வந்து 12 nights 14 days வரும். இது 12 nights 14 days. ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, இங்கேருந்து பஸ்ஸை அஹமதாபாத்தில் ஸ்டார்ட் பண்ணால் எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப அஹமதாபாத்தில் பஸ் இறங்கும். என்ன காரணம், கனெக்டிவிட்டி ஆஃப் ரயில்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லைங்க. எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஊருங்க, கடல் மார்க்கத்தில் இருக்கிற ஊருங்க. அதனால் பஸ் டு பஸ்ஸை எந்த ட்ராவல் வேணாலும் எடுத்துக்க. நீங்கள் அஹமதாபாத் வந்துடுவாங்க, அங்கே ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லையோ, அங்கேருந்து டோட்டலாக இந்த ஜேர்னி ஃபுல்லாக பஸ் தான் உங்களுக்கு. ஸோ கொண்டு போகிறது வந்து உங்களுக்கு ஏசி தேர்ட் ஏசி போனோம்னா தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ். மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது தேர்ட் ஏசி ட்ரெயின் இங்கேருந்து அஹமதாபாத்துக்கு. அங்கே தங்குற ஹோட்டல்லாம் நல்ல ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல். ட்வின் ஷேரிங், சப்போஸ் ட்ரிபிள் ஷேரிங் நான் 3 பேர் வந்துடலாம், ட்ரிபிள் ஷேரிங் கொடுக்கப்படும். ஏசி ரூம்ஸு, டீசெண்டான அருமையான ஹோட்டல்ஸு, ஓகேங்களா. ஏசி புஷ்பேக் பஸ்ஸு, 3 வேளை சவுத் இண்டியன் சாப்பாடு. சவுத் இண்டியன் சாப்பாடு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து கூப்பிட்டு போவோம், அங்கே சமைப்பாங்க. 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருவோம். இந்த டூரில் வந்து என்னென்ன இன்க்ளூடட்னா உங்களோட ட்ரெயின் ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தான், ஃப்ளைட் டிக்கெட்ஸு, சாப்பாடு, தங்குற இடம், பஸ்ஸில் சுற்றி பார்க்கலாம். மற்ற செலவு இந்த ஆட்டோ, சின்ன சின்ன ஆட்டோ செலவுலாம் அந்தந்த கஸ்டமர்ஸே பார்த்துக்கலாம். ஓகே. மினிமம் குரூப் ஒரு 20 பேர் இருந்தால் நான் கிளம்புறேன். மோஸ்ட்லி நான் வந்து இது வந்து ஏப்ரலுக்கு எண்டுக்கு வச்சுருக்கேன். இது February எண்டு வரப்போகுது. 2 months பிஃபோர் தான் நாங்கள் வந்து புக் பண்ண முடியும். ஏன்னா 60 days தான் இப்போ புக்கிங் டைம். ஸ்டார்டிங்கில் புக் பண்ணால் தான் நமக்கு சீட்டு கிடைக்கும். நாள் தள்ளி போய் வந்து பண்ணால் நமக்கு சீட் கிடைக்காது. அதுதான் உறுதி பண்ணுறதுக்காக ஒரு முன்பணமாக வந்து ஒரு சின்ன தொகைக்கு வரேன். அந்த டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிறேன். எங்கெங்கே போகிறேன்றது ஐட்டரி ஐட்டரின்றது டூர் ப்ரோக்ராம் அனுப்பிச்சிக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஃபோன் நம்பரில் கேட்டுக்கலாம். தாராளமாக. உங்கள் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்லாம் சொல்லுங்கள். 8122494479 ஹரிபாபு. இவர் நம்ம அண்ணன் பேர் ஹரிபாபு. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்டு தான் அதுவும் கேட்டுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தான். வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் டவுட் ஃபோன் பண்ணி கேட்டுங்க, வாட்ஸ்அப் பண்ணாலும் பண்ணுங்க. இவருக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவார். எங்கேருந்து கிளம்புறோம், எப்படி ஒரு டவுட்டு ஃபுல்லாக நீங்கள் கூட இருப்பீங்க. நான் தான் கைடு அதில் இப்போ சொன்னதெல்லாம் அழகாக நேரில் வந்து இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது கைடு தான் ஒரு ஆளை வைக்கிறது கிடையாது. நானே கூட இருந்தது, நானே கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் முடிச்சுட்டு பேக்கேஜாக கொண்டு வரது, சேஃப்டியாக கொண்டு வந்து செய்யறது தான் என்னுடைய வேலையை. ரூம் தங்க வைக்கிறது, எல்லாமே ரூம் புக்கிங், சாப்பாடு, பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே நான் வேலையை பார்த்துப்பேன். ஃபுல்லாக நான் தான் பார்த்துப்பேன். கூட என்ன போகிறோம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ட்ரெயினில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ட்ரெயின்லேயும் சாப்பாடு கொடுப்போம். அப்படியா? ஆமாம். மோஸ்ட்லி இறங்குல தான் கணக்கு வைப்பாங்க, நாங்கள் ட்ரெயின்லேயே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. ரொம்ப சந்தோஷம். இது வந்து 12 nights சொன்னீங்க. இன்னொரு பேக்கேஜ் எங்கிட்ட வந்து இன்னொரு பேக்கேஜ் வந்து குறைக்கணும்ப்போ நம்ம உதய்பூர் கட் பண்ணலாம். உதய்பூர் பண்ணால் ஒரு 3 நாள் குறையும்.
உதய்பூரில் 2 டெம்பிள் பார்க்க முடியல, அது போகிறது ஒரு நாள் ஒரு நாள், அது 2 நாள் குறைக்கலாம் அது. ஒரு 2 நாள் குறைக்கலாம். ஆமாம். பட் பஞ்சதுவாரகன்றப்போ எல்லாருமே இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது லோக்கலைஸ் தான் இந்த மாதிரி வந்து இது துவாரகா போகலாம், சோமநாத் போகலாம், போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ சென்னையில் இருக்க மட்டும் உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாரும் கால் பண்ணலாம். பட் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து கணக்கு கோயம்புத்தூர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அதான் கேட்குறேன். அது பண்ணிக்கலாம். இப்போ சென்னையில் இருக்க மட்டும் வர போகிறது இல்லை, நம்ம வீடியோஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆமாம். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, பழனி அங்கேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அல்ல அங்கேருந்து அப்படியே அகமதாபாத் வர சொல்லாமா? அது சரி வராது. ஏன்னா பேக்கேஜ் போகிறப்ப சென்னையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் இப்போ நான் வந்து சேலத்தில் பேசுகிறோம், இல்லை திருநெல்வேலி பேசுகிறோம், நான் அங்கேருந்து குரூப் கொண்டு வரலாம். இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து நான் வந்து இங்கே தான் எடுத்துப்பேன் கணக்கு. சென்னை டு சென்னை தான் கணக்கு எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அங்கேருந்து வரப்போ அடிஷ்னலாக அவங்க பஸ்ஸில் வர வேண்டியதாக புக் பண்ணி அவங்க வந்துட வேண்டியதான். ஜாயினிங் அட் சென்னை. அந்த ஒன்று போகிறது சென்னை. ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு வந்து கேட்குறாங்க, நீங்கள் சென்னைக்கு வந்துடுங்க, சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா போய்டும். சேஃப்டியாக போய்ட்டு சேஃப்டியாக வந்து. அது ஓகே ஓகே. இவர் சொல்கிற ஐடியா நல்லா இருக்கு. ஏன்னா தனியாக அழைச்சிடணும். இவர் கூட இருப்பார், ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருந்து பார்த்துட்டு சொல்கிறார். நம்ம அண்ணன் தான். கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பர் இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். 81 49 ஓகே. இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா டூரும் கொண்டு போகிறாரு. அது என்ன டீட்டெயில் கேட்டுங்க. அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு 7 நாள் டூர், சின்ன டூர்னு சொன்னீங்க. சின்ன டூர்னா ஒரு 3 நைட்ஸு இல்லை 3 டேஸு 4 நைட்ஸ் வரும். அது வந்து ஹைதராபாத் டூருங்க. அது சொல்லுங்கள். ஹைதராபாத் டூர் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து கொண்டு போகிறோம். ஸோ நைட்டில் ட்ரெயின், ஈவினிங் ட்ரெயின் எடுத்துனா காலையில் போயிட போகிறோம். காலையில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு டே ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பிர்லா மந்திர் பார்க்கலாங்க. பிர்லா மந்திர் இது வந்து 2000 டன்னு பளிங்கலாக கட்டின கோயில். மார்பிள், ஒயிட் மார்பிளில் கட்டின கோயில். பிர்லா ட்ரஸ்டால் கட்டப்பட்ட கோயில். ஒரு வெங்கடேஸ்வர பெருமாள் நவகத் பாட் என்ற நவகத் பாட்னா நவகத் குன்று, ஒரு 280 அடி உயரத்தில் இருக்கிற வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில். அங்கேருந்து சிட்டி தெரியும், நல்ல கிளிப்ஸாக இருக்கும். ரொம்ப அருமையான கோயில் இது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம்பள்ளின்ற ஏரியாவிலேருந்து கிட்ட தான் அது உங்களுக்கு. அது சட்டசபைக்கு பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து பிர்லா மந்திர். ஸோ பிர்லா மந்திர் பார்ப்போம். அடுத்தது இஸ்கான் டெம்பிள், ரொம்ப அருமையான இஸ்கான் டெம்பிள் பார்க்க போகிறோம். தென் நம்ம போகிற இடம் லூம்பினி பார்க். லூம்பினி பார்க்னா புத்தர் பிறந்த இடம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இங்கே சிலை நிறுவிருக்காங்க. ஒரு 80 அடி சிலை உயர சிலை இருக்குது. லூம்பினி பார்க் பார்க்குறோம். லூம்பினி பார்க் பக்கத்தில் வந்து ஹுசைன் சாகர் லேக், செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரி. 16ஆம் நூற்றாண்டில் நிசாம் பீரியடில் உருவாக்கப்பட்ட ஏரி. அங்கே நடுவில் வந்து புத்தர் சிலை இருக்கும். அதான் லூம்பினி பார்க். ஹுசைன் சாகர் லேக் லூம்பினி பார்க். உங்களுக்கு பக்கத்தில் என்டிஆர் கார்டன்ஸு. நம்ம ஆமாம், அவர் சிஎம் இருந்தவர் அந்த கார்டன்ஸ் பண்ணியிருக்காரு. என்டிஆர் கார்டன்ஸ் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்குற இடம். ஸோ அப்புறம் வந்து இன்னொரு இடம் பார்க்குறது மெயினானது சார்மினார். அதுவும் 16ஆம் நூற்றாண்டில் நிசாம்ஸ் முகல்ஸில் கட்டப்பட்ட சார்மினார். 4 மினாரஸ் இருக்கும், 4 கோபுரம் இருக்கிறது தான் சார்மினார். ஸோ அந்த இடம் வந்து ஆக்சுவலாக ஷாப்பிங் ஏரியா. ஸோ லார்ட் பஜார்னு வந்து லார்ட் பஜார்னா வளையல் மார்க்கெட், வளையல் பஜார். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேக் பேங்கிள்ஸ், எல்லா டைப்பான பேங்கிள்ஸ், இந்தியாவிலேருந்து வர பேங்கிள்ஸ், அங்கே உற்பத்தி ஆகிற பேங்கிள்ஸ் இருக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்புறம் ஈரானியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மோல்டிங் பண்ணுவாங்க. மோல்டிங் பண்ணால் இப்போ விக்கிரகம்லாம் பண்ணுவாங்க. விக்கிரகம், அந்த போர் வாழ் பச்சிரமெல்லாம் அந்த இதான் மேலே வச்சிருக்கோம். அது ஓகே, பழசாயிடுச்சு. அது 25 இயர்ஸ் ஓல்டு. காத்துப்பட்ட பார்த்தா இதாகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அங்கே ஷாப்பிங் பண்ணுறோம். சார்மினார் பார்த்து அங்கே ஷாப்பிங் பண்ணலாம். சௌமஹல்லா பேலஸ் நிசாம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாளிகை. அந்த சௌமஹல்லா பேலஸு பார்க்க போகிறோம். சார்மினார், சௌமஹல்லா பேலஸு, மற்ற சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்குது. செகண்ட் டே ட்ரிப்பில் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் வந்து பிர்லா மந்திர் காலையில் போயிடுவோம். இல்லைன்னா செகண்ட் விசிட்டும் பண்ணலாம் பிர்லா மந்திருக்கு, வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் சில்கூர் பாலாஜி கோயில் இருக்குது. சில்கூர் பாலாஜின்றதுக்கு வந்து ஒரு பெருமாள் கோயில், ஒரு சிறிய பெருமாள் கோயில். ஆனால் கீர்த்தி சின்னது, வந்து மூர்த்தி சின்னது, கீர்த்தி பெரியது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் தான். அது ஒரு குறிப்பிட்ட நேர காலத்தில் திறப்பாங்க. ஸோ அது மஸ்ட் விசிட் டெம்பிள் இன் ஹைதராபாத். எதுக்கு சொல்லுவாங்க அந்த வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பாலாஜின்னு சொல்லுவோம் நம்ம. ஆமாம், அவர் பேர் விசா பாலாஜி. எதுக்கு? இப்போது நம்ம வெளிநாடு போகிறோம், வெளியூர் போகணும், வெளியூரில் போய் வியாபாரம் பண்ண, வேலைக்கு போகணும் சொல்லி கோரிக்கை வைக்கிறவங்க வந்து அங்கே வந்து அந்த கோயிலை 11 முறை சுற்றி வந்தால் அவர் கோரிக்கை நிறைவேற சீக்கிரத்தில் வெளிநாடுக்கு போவார். ஓஹோ, அதனால தான் விசா பாலாஜி. அதுதான் விசா வாங்கறது கொடுக்குறது தான் அது பேர் விசா பாலாஜி. முக்கியமான கோயில். அங்கேருந்து அடுத்து நம்ம போகிற இடம் தான் மெயின். அது வந்து ராமானுஜர் டெம்பிள். உலகத்திலேயே செகண்ட் ஸ்டாச்சு, 2வது ஸ்டாச்சு சிட்டிங் பொசிஷனில் இருக்குது. 216 அடி உயரம். ஃபுல்லாக வந்து வெங்கலத்தால் பண்ணது, வெங்கலம் இரும்பெல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணது தான். 206 அடி, பெரிய ஒரு 25-30 ஏக்கரில் வந்து பரவி இருக்குது. மெயினாக வந்து அந்த சிலை உள்ள போயாச்சுன்னா
108 திவ்ய தேசமும் அங்கே ஒரு தனித்தனி கோயிலாக இருக்குது. இட்ஸ் பெரிய காம்ப்ளெக்ஸ். சின்ன சின்னதாக ஓரளவுக்கு கட்டிட்டு ஒரு 4-5 ரவுண்ட்ஸ் போக வேண்டியிருக்கும் உங்களுக்கு 108 திவ்ய தேசம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் அர்ஜர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. நமக்கு நேரம் தான் பத்தாது. நம்ம பார்க்க டைம் ஏதோ முக்கியமான ஒரு 4-5 கோயில் பார்த்தோமா, நம்ம அர்ச்சனை பண்ண மாதிரி ஒரு 10-20 ரூபா தட்டில் போட்டோமா, பார்க்கறதுக்கு டைம் சரியாகும். அது வந்து ஈவினிங் போகணும். 5:30 மணிக்கு போனால் தான் உள்ள டென்ட் டிக்கெட் கொடுப்பான். ஃபுல் ப்ரோக்ராம் வந்து ஈவினிங் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த பார்த்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த சிலை உயரத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒன்று படிக்கட்டில் போகலாம். வயசானதால் லிஃப்ட் இருக்குது. உள்ள லிஃப்ட் வச்சுருக்காங்க. இந்த லிஃப்ட்டு ஏறினா சிலையோடைய பாதத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் உட்காந்த போச பாரம் ஃபுல்லாக சுற்றி கமலம் ப்ளஸ் யானை பொறிச்ச சிலை அதை சுற்றி வந்து நல்லா அழகாக பார்க்கலாம். இது வந்து 2022 நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட கோயில். 3 வருஷம் பழசு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா, இது 3rd ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்தீங்கன்னா ராமானுஜருடைய பெரிய தங்க சிலை இருக்குது. தங்க சிலை, பியூர் கோல்டு சிலை. இதை வந்து திறந்து வச்சது ராம்நாத் கோவிந்த். ஓகே. ஸோ அந்த 108 திவசம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரப்போ பசங்களும் பொண்ணுங்களும் அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு ஆரத்தி கட்டுவாங்க, தீபத்தை கட்டுவாங்க இருட்டான டயத்தில். அதுக்கப்புறம் அங்கே லேசர்ஸ் அண்ட் சவுண்ட் ஷோ இருக்குது. ரொம்ப அருமையான லேசர் அண்ட் சவுண்ட் ஷோ. ஒரு 15 நிமிஷம் 7:45 to 8. அதுக்கப்புறம் கலைஞ்சிருவாங்க. நம்ம வந்து ரூம் தங்கிடலாம். 3rd டேக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ஹாஃப் டேக்கு வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டு. அப்புறம் கோல்கொண்டா ஃபோர்ட் கொஞ்சம் டைம் ஆகும். கோல்கொண்டா ஃபோர்ட்டு 16th century ஃபோர்ட்டு. இது வந்து நான் கிளப் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டு டைமிங் அட்ஜஸ்ட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். கோல்கொண்டா ஃபோர்ட் பார்க்கலாம். ப்ளஸ் அதர் பிளேசஸ் ஒஸ்மானியாபாத் மற்ற இடம்லாம் பார்த்துட்டு ஹாஃப் டே பர்ச்சேஸ் கொடுத்துருவாங்க. பர்ச்சேஸுக்கு கோட்டின்ற இடம் இருக்குது. நம்ம தங்குற இடம் நாம்பள்ளி கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா கோட்டி. இந்த பக்கம் போனால் அபிட்ஸ். ரெண்டுமே ஷாப்பிங் ஏரியா. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் ஆல்ரெடி சார்மினில் பார்த்துட்டீங்க. அதனால் போனால் ஒரு 3 days வந்து டோட்டலாகவே 3 days இருப்போம் நம்ம ஹைதராபாத்தில். ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நைட்டு போகிறோம்னா சாயந்தரம் கிளம்புறோம். 3வது நைட் கிளம்பி 4வது நைட்டு காலையில் இருப்பாங்க. ஸோ பட்ஜெட்டும் ஜாஸ்தி வராது. ஒரு 8,000 8,500 தான் வரும். இது நான் வந்து ஆமாம் அந்த ரேஞ்ச் வரும். நான் சொல்கிறது நான் ஏசிக்கு சொல்கிறது எப்போவே பண்ணலாம். ஏன்னா 10 நாள் முன்னாடி சொன்னாலும் பண்ணிடுறேன். அப்படியா? என்ன ரீசன்னா நமக்கு வந்து ஹோட்டல் டைப் இருக்குது. அருமையான டீசென்ட்டு ஏசி ஹோட்டல் டைப் இருக்கு. டபுள் ஷேரிங், ட்வெல் ஷேரிங். அங்கேயே சாப்பாடு வசதி இருக்குது. ஃபுட்டு இருக்குது. நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு டீம் அங்கே இருக்கும். தமிழ்நாடு டீம் இருந்தால் நம்ம தமிழ்நாடு சாப்பாடு கொடுத்துருவாங்க. சப்போஸ் லேட் ஆகுது வரதுனா நம்ம வழியிலே நம்ம சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் எதுவும் கொண்டு வரதில்லை. வழியிலே எல்லாமே ஆக்சிட்டிஸ் உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருவோம். நம்ம சொல்கிற சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்புறம் அது ஃபுல் மீல்ஸ் வந்து வயசானவங்க வரலாம். வயசானவங்க வரது தான் கூட்டு போகிறது. பொறுமையாக கூட்டு போகிறது தான் இந்த டூர். இன்னும் நிறைய கோயில் இருக்குது. நம்ம கோயில் டூராக வச்சா ஜனங்க வரமாட்டாங்க. ஸோ கம்பைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கோயில் டூர் தனியாக இருக்குது. 2 நாள் கோயிலுக்கு சரியாக போகும் உங்களுக்கு. மெயினாக வந்து யாதகிரி குட்டான்னு ஒரு இடம் இருக்குது. யாதகிரி குட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள். அதுவும் 3 வருஷம் ஆகுது கட்டி. அது வந்து அதுவும் மலையில் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் பஸ் விட்டுருக்காங்க. கீழே இருந்து பஸ் பார்க்கில் கூட அங்கே போயிட்டு வரலாம். ஒரு 2-3 hours ஆகும் அங்கே வர்றதுக்கு. ஸோ இது ஒரு டெம்பிளுக்கு. அப்புறம் சொர்ண வெங்கடேச பெருமாள் டெம்பிள் புங்கிரி. சௌராஷ்டிரஸ் பொங்கிர்னு சொல்லுவாங்க. அதே பொங்கிர் தான் அங்கேயே எழுதியிருக்கு. பொங்கிருந்தவர்களை புவனகிரியில் வந்து ஒரு புது கோயில் வெங்கடேச பெருமாள் கோயில். திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தால் ஏற்படுத்த கோயில் இது. அங்கே ஒரு வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது. அதுவும் அற்புதமாக இருக்கும். ஆனால் மெயினாக அந்த யாதகிரி விட்ட லட்சுமி நரசிம்ம டெம்பிள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சா பழமையான கோயில் மாதிரி இருக்கும். ஆனால் பழசு கிடையாது, புது கோயில். ஆனால் உள்ளே போனாலே வைப்ரேஷன் வேறு மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது மாதிரி டோட்டலாகவே வந்து டெம்பிள் டூர் பண்ணலாம். பட் டெம்பிள் டூர் பண்ணி தான் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. டெம்பிள் ப்ளஸ் ஜாலி பிளேசஸ், விசிட்டிங் பிளேசஸ் கம்பைன் பண்ணி தான் பண்ணுறேன். ஆமாம், இது மேக்ஸிமம் 3 days தான். ஆனால் எல்லாமே 2 நாள் பண்ணுறாங்க. 2 நாள் பண்ணால் பட்ஜெட் கம்மியாக ரொம்ப டைட்டாக போக வேண்டியது. அரைச்சி அறக்க பறக்க போட்டு சரி இருக்காது. 3 நாள் பண்ண போகிறாங்க. நான் சீப் அண்ட் பெஸ்ட் பட்ஜெட் பண்ணி தருவேன். மற்ற டூரை கம்பேர் பண்ணுறப்போ அந்த ரேட் நீங்கள் இப்போ 4 பக்கம் பார்த்துட்டு வந்து நீங்கள் பேசி புக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு போகல, இவர் சொன்னதெல்லாம் பார்த்தா அந்த இடம் அப்படியே முன்னாடி அப்படியே விசுவல் அந்த மாதிரி இருக்குல்ல. அவர் நேரில் பண்ண எப்படி சொல்லுவார் இவர். சரி, ஓகே. இப்போ நம்ம பிரதர் சிஸ்டர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வயசானவங்களும் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களும் வரணும்னு சொல்லி நினைப்பாங்க. வரவங்க கண்டிப்பாக அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹரிபாபு ஒரு வாட்டி நம்பர் சொல்லுங்கள். 812249444479. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னு கேளுங்க. எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்க. காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேவா? ஃப்ரீயாக இருப்பீங்க. நோ ப்ராப்ளம். நைட்டு போகிறது லேட் ஆகும். எப்போவுமே எப்போ தான் ஃபோன் எடுப்பேன். எப்போ தான் எடுப்பேன். நான் காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதில் என்ன டீட்டெயில் வேணும்னு வாட்ஸ்அப்பில் போகிறேன்.
டவுட்னா கேட்பாரு எவ்வளோ கேஷ் எங்கே போகிறது. சின்ன குரூப் தனியாக உங்கள் கூட தண்ணி எங்களுக்கு 15 பேர் இருக்காங்க 20 பேர் இருக்காங்க அது தனியாக பண்ணிப்பேன், தனி பேக்கேஜ் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு இந்த ஊருக்கு போகணும் நேரத்தில் டெய்லர்மேட் பேக்கேஜ் அதுவும் பண்ணுவேன். ஓகே, என்ன டீட்டெயில் வேணும் அண்ணன் கேளு கண்டிப்பாக. சூப்பராக நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு அப்படியே விசுவலாக அப்படியே கண்ணு வந்து கண்ணு முடியும். நிறைய உங்களுக்கு மொழி கூட போகிறேன் இப்போ வரப்போறீங்க வரணும்னு ஆசை. உடனே நான் வருவேன், ரெடி ஒய்ஃப் வருவேன். யாரோ ஒருத்தர் வீட்டில் தம்பி ஒருத்தன் பார்த்துங்க இல்லையா, சூர்யா தெரியும் அதுக்கோசரம் தான். ஓகே, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ். ஓகே, இன்னொன்று இருக்கா டவுட் சொல்லுங்கள். டவுட் நான் இல்லை அவனுடைய ப்ரோக்ராம் சார். ஓகே, இது என்ன ப்ரோக்ராம்? இப்போ நான் அடுத்த ப்ரோக்ராம் சொல்கிறேன். அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஜோதிர்லிங்க யாத்ரா. அது சொல்லுங்கள். ஜோதிர்லிங்க யாத்திரான்ற போது மெயினாக வந்து 12 ஜோதிர்லிங்கம் 2 ஜோதிர்லிங்கம் பார்க்க போகிறோம் மத்திய பிரதேஷில். இது இப்போ நீங்கள் சொல்ல போகிறது மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷில் வந்து 2 ஜோதிர்லிங்கம், ஒன்று மகாகாலேஸ்வர் ஓம்காரேஸ்வர். ஸோ மகாகாலேஸ்வர் ஓம்காரேஸ்வர் 12 ஜோதிர்லிங்கம் தான் முக்கியமான ஜோதிர்லிங்கம் மகாகாலேஸ்வர். எப்பவும் வருஷம் ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். ஸோ அந்த இதுக்காக வந்து நம்ம இங்கேருந்து உஜ்ஜைன் போய் சேர்றோம். உஜ்ஜைன்லேருந்து மகாகாலேஸ்வரர் தரிசனம் பண்ணுறோம். அது ரொம்ப ஸ்பெஷல் வந்து விடிய காலையில் நடக்கிற பஸ்ம ஆர்த்தி. அதுக்கு நம்ம போகிற ப்ரோக்ராமுக்கு நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அது ஆன்லைன் புக்கிங் பண்ணி ஒரு 4 நாள் 3 நாள் முன்னாடி மினிமம் வாங்கணும், அங்கே தங்கி பார்க்கணும். ஆனால் நம்ம ரெகுலர் தரிசனம் பார்க்கலாங்க. ஸ்பெஷல் டிக்கெட் வேணால் 250 ரூபா ஸ்பெஷல் டிக்கெட் இருக்குது. ஜென்ரல் கியூவில் போனால் ஜென்ரல் கியூவில் போனால். ஆனால் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் ஆர்த்திக்கு அப்புறம் வந்து ஜனம் குறைஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம எப்படி இருக்கோ அதை ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு. ஸோ அந்த மகாகாலேஸ்வர் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து படே கணேஷ் டெம்பிள் இருக்குது. ஒரு 100 வருஷம் பழையவான கோயில் இது. அது வந்து சிமெண்டால் பண்ண இது கிடையாது. எல்லா புண்ணியஸ்தலத்திலிருந்தும் மண்ணு கொண்டாந்து மற்ற கதவை வச்சு செஞ்சது. அது உள்ளே வந்து ஒரு 90 வருஷம் 100 வருஷம் பழமையான சிவலிங்கம் இருக்குது, அனுமார் கோயில் இருக்குது. இது 3மே வந்து படே கணேஷ் டெம்பிளில் பார்த்துடலாம். படே கணேஷ் டெம்பிள். ஆமாம், படே தான் விநாயகர் டெம்பிள். ஸோ அங்கே பக்கத்தில் வந்து 51 சக்தி பீடத்தில் ஒரு முக்கியமான ஒரு சக்தி பீடம் ஹர்சித்தி மாதா டெம்பிள். ஹர்சித்தி மாதா டெம்பிள், ஹர்சித்தி அம்மா கோயில். ஸோ அது ஒரு சக்தி பீடம், அதை பார்க்குறோம். அப்புறம் சந்திப்பாணி ஆசிரமம்னு ஒன்று இருக்குது. இந்த சந்திப்பாணி ஆசிரமன்றது முனிவர் நடத்துகிறப்போ கிருஷ்ணர், குசேலர், பாண்டவர்கள் எல்லாமே அங்கே சுற்றி தெரிஞ்ச யங் பீரியடில் அங்கே வந்து 64 கலை 18 இதெல்லாம் தொகை இதெல்லாத்தையும் அங்கே கற்றுக்கினது. 64 நாளில் 64 கலை கற்றுனுவாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த கீதாபதேசம் பண்ணுறது மட்டும் இது எல்லாமே கற்றுக்கினது தான் வந்து சண்டிப்பாணி ஆசிரமம். சண்டிப்பாணி ஆசிரமம் முக்கியமாக வந்து இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் காலபைரவர் மறந்துட்டேன். காலபைரவர் கோயில் அங்கே பிரசித்தி பெற்றது. காலபைரவர் பார்க்காம மகாகாலேஸ்வர் பார்க்குறது இல்லை, காலபைரவர் பார்க்காம போகிறதுனா திருப்தி அடையாது. அது பார்த்தா தான். ஆமாம். அதுக்கப்புறம் மகாகாலேஸ்வர் லோக்குன்னு இருக்குது. மகாகாலேஸ்வர் லோக்குன்னா மொத்தமே சிவனுடைய தாண்டவங்க, அதனுடைய உருவங்க, வாட்டர் ஃபவுண்டன்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஒரு 25 ஏக்கர்ஸில் இருக்குது. அதையும் பக்கத்தில் இருக்குது, அதையும் கூப்பிட்டு போகிறோம். ஸோ இந்த கோயிலில் அப்புறம் ராம்காட்டில் வந்து ராமரும் சீதையை வந்து உங்கள் இது தர்ப்பணம் பண்ண இடம். ஸோ அங்கே தர்ப்பணம் பண்ணுவாங்க, அங்கேயும் ஆர்த்தி இருக்குது. இஃப் டைம் பெர்மிட்ஸ் நம்ம ஆர்த்தி பார்ப்போம். பேர் ராம்காட். ஓகே. காட்டுனா தமிழ் என்னது? காட்னா படித்துறை. ஆமாம், அது சிற்பா நதியில் இருக்குது. ஓகே, சிற்பா நதி ஒட்டி இருக்குது ராம்காட். ரொம்ப அருமையான இடம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஓம்காரேஸ்வர் போகிறோம். ஸோ ஓம்காரேஸ்வர் 150 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 3 to 4 hours நம்ம பஸ்ஸில் ஆகும். அங்கே வந்து மெயினாக பார்க்க வேண்டியது அகல்யாபாய் மராட்டா உமன் இருக்காங்க. அவங்க மராட்டா சாம்ராஜ்யத்தில் வந்தவங்க கட்டின கோயில் இது. அவங்களுக்குன்னு தனி இடம் இருக்குது, அவங்க பூஜை அறை இருக்காது. அதை சுற்றி தான் நிறைய கோயிலுங்க இருக்குது. மெயினாக சிவன் கோயில் தான். அந்த அம்மா சிவபக்தர் அகல்யா. ஸோ அதனால் சிவன் கோயில் சுற்றி இருக்குது. பெரிய படித்துறை. இந்த படித்துறை பார்த்தா நீங்கள் வாரணாசியில் வந்தோமா இல்லை நம்ம ஓம்காரேஸ்வரில் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இது நர்மதா நதி. ஸோ இந்த நர்மதா இந்த இடத்துல நிறைய ஃபிலிம் ஷூட்டிங் நடந்திருக்கும். ஸோ தபங்கு மற்ற முக்கியமான ஸ்பெஷல் படம்லாம் இருக்குது. அங்கேயே சைக்கிளில் ஓட்டிட்டு போவாங்க படித்துறையில். அந்த மாதிரி பெரிய படித்துறை அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் மம்லேஸ்வர் கோயில்னு ஒன்று இருக்குது. ஸோ மம்லேஸ்வர் கோயில் பார்க்குறோம். மகேஸ்வர்ன்றது ஓம்காரேஸ்வருக்கும் மகாகாலேஸ்வருக்கும் இந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கேயே பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ கிளம்புறோம். இது வந்து மேக்ஸிமம் 1 to 3 3 நாள் ப்ரோக்ராம் இருக்கும். 2 நாள் ட்ராவல் இருக்கும். அவ்வளோதான். 5 days ஆகுது. இதுவும் பட்ஜெட் கம்மி தான். ஒரு 8,000 to 9,000 வரும்னா கரெக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்கன்னா பண்ணட்டும். நான் டீட்டெயில்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறேன். ப்ரோக்ராம் ஷீட்டில் அனுப்புகிறேன். நான் என்ன காஸ்ட் அனுப்புகிறேன், எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது அனுப்புகிறேன். ஓகே, சரிங்களா? அனுப்புங்க. டீட்டெயிலாம் பக்கா. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணதுனால அட்வான்ஸ் கட்டினா தான் நம்ம டிக்கெட் போடுறது ஈஸியாக இருக்கும். ஆமாம், இடம் உறுதியாகும். வேறு அது அவங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்கு 2 மாதம் முன்னாடி புக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு 15 பேர் 20 பேர் டீமாக இருந்தால் கூட கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் அண்ணனை. கண்டிப்பாக நல்ல முறையில் கூட்டு போய்ட்டு வருவார். இப்போ நீங்கள் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. காசி யாத்திரா, அப்புறம் மத்திய பிரதேச யாத்திரா, அவர் சிம்பிளாக முடிச்சுடுவாங்க.
இவ்வளோ டீட்டெயில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டாரு, இங்கே இந்த நின்ன இடத்துல சொல்லிட்டாரு. இது டவுட் இருந்துச்சுன்னா, இது மேற்கொண்டு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரெடி கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் போய்ட்டு வந்துட்டீங்க நல்லா. அண்ணி வருஷம் ஃபுல்லாக இதான் போயிட்டு வேலை. அண்ணி வந்திருக்காங்க, எல்லாம் 3 நாள் வந்திருக்காங்க. அண்ணி வாங்க அண்ணி. எல்லாரும் கூட்டு போயாச்சு. இவங்க தான் எங்கள் அண்ணி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நம்ம பிரதர் சிஸ்டர் ஒரு வணக்கம் சொல்கிறேங்க. ரைட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ அண்ணா சொன்ன இடத்துல போயிட்டு வந்துட்டீங்க. போயிட்டு வந்தோம். உங்களுக்கு இதில் பிடிச்ச இடம் இது? கிருஷ்ணா பிறந்த இடம், கிருஷ்ணா வளர்ந்தது, அவர் லீலைகள் பண்ண இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாவநகர் பாவநகர் கடற்கரையில் போய் தண்ணி போகிற வழியே நம்ம போய் பாண்டவரோட அந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்தது ஒரு கொடுப்பினை தான். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பையன் தான் அண்ணியை பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவோட பொறுப்பில் வந்துருக்கு, ஞாபகம் இருக்கா? அவங்க ரோடு நடந்து போனால் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இன்ஜினியரிங், அப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல டைப் 2 பேரும். இப்போ இவர் டூர் போகிற இதனால இவங்க ஓசிலே போயிட்டு வந்துடுறாங்க. என்ன கூட்டு போவீங்களா? கூட்டு போட்டீங்க. 2 பேரையும் கூட்டு போகிறேன், கண்டிப்பாக வரணும். சரி, அடுத்த டூர் நீங்கள் செட் பண்ணுங்கள். நானும் அண்ணன் கூட வரேன், நீங்களும் என் கூட. இதெல்லாம் முடிச்சது அப்புறம் காசி டூர் போடுவேன். ஓகே, காசி டூர் போடுவேன். மகாராஷ்டிரா டூரும் போடுவேன் நான். ஓகே, சவுத் மகாராஷ்டிரா, நார்த் மகாராஷ்டிரா இருக்கு. இது வந்து ஷெட்யூல் லிங்க் பண்ணலாம். ஷெட்யூல் லிங்க் பண்ணாமலே நம்ம பண்ணலாம். பீமா சங்கர் போகலாம் நம்ம. அதுக்கப்புறம் பாலி வைஜயநாத் இருக்குது, பீமா சங்கர் இருக்குது, கோலாப்பூர் இருக்குது, சோலாப்பூர் இருக்குது, துல்ஜாப்பூர் இருக்குது. இது தனி குரூப்பாக போடுவேன். ஓகே ஓகே. இது வந்து ரீச்சிங் வந்து 24 ஹவர்ஸில் நம்ம போய் சேர்ந்துடலாம். மோஸ்ட்லி எல்லாமே ஷிர்டி பண்ணலாம். நான் ஷிர்டி பண்ணது கிடையாது. ஓகே, ஷிர்டி பண்ணிட்டு நான் வந்து நாட்டில் கொஞ்சம் நல்லா பண்ணி தருவேன் உங்களுக்கு. ஏன்னா இதில் 15 வருஷம் ஊறி இருக்கீங்க இல்லையா? இதுலேயே ஊறி. சரி, எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. எதாவது வேறு சொல்கிறதுக்கு இருக்கா? அவ்வளோதான். அவனை ரொம்ப ரொம்ப மக்கள் கான்டாக்ட் பண்ணோம். ஓகே, உங்கள் காலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணுங்க, அழகாக கூட்டு போயிட்டு வந்துடுறேன். நம்ம நிறைய பேர் வந்து அங்கெல்லாம் போக நினைப்பாங்க, ஆனால் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜரோ ஒரு கைடன்ஸோ இல்லை சொல்லி பயப்படுறாங்க. இல்லை அதெல்லாமே நம்மளோட வீடியோஸ் பார்க்குறோம். பிரதர் சிஸ்டர் என்னை பற்றி எங்களுக்கு தெரியும், இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சு போச்சு. எல்லாம் டீட்டெயில் இங்கே சொல்லிங்கன்னா நேரில் எப்படி சொல்லுங்க அவங்க நினைக்கிறாங்க. கரெக்டாக சொல்லுங்க இல்லையா? அது நடக்கும். ஓகே, தேங்க்யூ. ரெண்டாவது வந்து நான் வந்து மற்றவங்க வந்து போடுற ஹை காஸ்ட் போட மாட்டேன். அதில் ஒரு சின்ன தொகை தான் வைப்பேன். என்னுடைய ஒர்க்கிங்காக நான் எடுத்துக்கிற காசு. ஓகே ஓகே ஓகே. ஹையாக போடுறது மற்றவங்களை பார்க்கணும். 4000 கம்மியாக தான் இருக்கும். சரி சரி. காஸ்டிங் ப்ளஸ் கொஞ்சம் அவ்வளோதான். ஓகே ஓகே. சரிங்களா? அவங்களுக்கு தான் திருப்தியாக நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் போய் சுற்றி பாடுறதால என்னுடைய ஆசை எனக்கு. ஓகே, சரிங்களா? வாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி 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 நன்றி. தமிழ்நாட்டு அரசு கொண்டு போவீங்களா? போடுவேன். அதுவும் இருக்கு. அதான் மோஸ்ட்லி வந்து நான் அந்த பக்கம் தான் இது கான்சென்ட்ரேட் பண்ணுறது. சரி, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அவங்களே 20 பேர் உங்களுக்கு கேட்கலாம். பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ.